ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக்லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய என்காஸில் ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸு டோட்டலாக வந்துட்டு நம்மக்கிட்ட 8 இருக்குது. அதை பற்றி தான் ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் 1A மட்டும் இப்போதைக்கு சர்வீஸ் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் பற்றி இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ என்காஸ் செக்லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு நானும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கனால படிச்சுட்டு இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இன்றைக்கி மொத்த ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் வந்து 8 இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா சர்வீஸ் ப்ரொவிஷனு, ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பாருங்கள், சர்வீஸ் ப்ரொவிஷன், பேஷண்ட் ரைட்ஸு, கிளினிக்கல் சர்வீசஸ், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், இன்புட், சப்போர்ட் சர்வீசஸ் அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், அவுட்புட். இதுதான் வந்துட்டு 8 ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ். இந்த 8 ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸில் நம்ம ஒன்று ஒன்றா படிக்க போகிறோம். நம்ம ஆயுஷ்மான் அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ஏரியா ஆஃப் கன்சர்ன்லையும் உங்களுக்கு கிளியராக இருக்குமான்னு தெரியல, நான் இன்னொரோட பிபிடி வந்து காமிக்கிறேங்க. ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டோட்டலாக வந்துட்டு A2.2 ஏரியா ஆஃப் கன்சர்ன் ஏ, அதாவது சர்வீஸ் ப்ரொவிஷனில் A1.1 A1 A2 2 காலம்ஸை வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் எதை பற்றி படிக்கப்போம் அப்படின்னா, நம்மளோட 12 கேர் சர்வீசஸில் என்னென்ன நம்ம HWCயில் கொடுக்குறோம், இந்த சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்களா, அவைலபிலிட்டி இருக்கா, இந்த மாதிரி தான் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க, அவங்களோட ரோல் ஆஃப் வந்து அஸ் CHO. ஸோ CHO கிட்ட நம்மக்கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க, அதை பற்றியாக தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் ஏ, அதாவது சர்வீஸ் ப்ரொவிஷனில் நம்ம என்ன கொஸ்டின்ஸ் அவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க. செக் பாயிண்ட் தான் நம்மளோட கொஸ்டின்ஸு, மீன்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் அதுதான் நம்மளோட ஆன்சர்ஸு, மெஷரபிள்ஸு எல்லாமே இருக்கும். இதில் நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா செக் பாயிண்ட்ஸ், 12 கேர் சர்வீசஸ் நம்ம HCL பண்ணக்கூடிய ஒவ்வொரு சர்வீசஸில் இருக்கக்கூடிய அவைலபிள், அதாவது செக் பாயிண்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம மீன்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஆன்சரை வந்துட்டு நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். அவைலபிலிட்டி ஆஃப் ப்ரொமோட் ரெஃபரல் சர்வீசஸ் ஃபார் அப்ஸ்ட்ரக்டிவ் எமர்ஜென்சி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எஸ் சார், அவைலபிலிட்டி ஹியர் அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். வாட் ஆர் த அவைலபிலிட்டி அப்ஸ்ட்ரக்டிவ் எமர்ஜென்சின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா PPH, எக்லாம்சியா, செப்சிஸ், இந்த மாதிரி அவங்க வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர். போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜஸ், எக்லாம்சியா, செப்சிஸ் இந்த மாதிரி கேசஸ் வந்துச்சுன்னா நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் சார். தென் அதுக்கப்புறம் என்ன கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவைலபிலிட்டி ஆஃப் நார்மல் வெஜினல் டெலிவரி சர்வீசஸ், ரெஃபரல் சர்வீசஸ் ஃபார் அப்ஸ்ட்ரக்டிவ் எமர்ஜென்சி. நார்மல் வெஜினல் டெலிவரி நீங்கள் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்காங்க. இது டைப் பியில் வரும். ஸோ நமக்கு இது வந்து எலிஜிபிள் ஆகாது. நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எலிஜிபிள் ஆகும். ஸோ அவங்களுக்காக அது கேட்கப்படுற கொஸ்டின்ஸ் இது நமக்கு எலிஜிபிள். பட் இருந்தாலும் நார்மல் டெலிவரிக்கு பேட்டோகிராஃப் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அதை பற்றி ஒரு சின்ன ஜஸ்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மற்றபடி பெருசாக இருக்காது. அப்புறம் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷனிங் ANC சர்வீசஸ் வித் மினிமல் 4 ANC செக்கப்ஸு. மினிமலாக வந்துட்டு 4 ANC, அதாவது அவைலபிலிட்டி ஃபங்க்ஷன் ANC சர்வீசஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம சொல்கிற ஆன்சர் வந்துட்டு இந்த 4 தான். ஏர்லி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், ஸ்க்ரீனிங் பண்ணுறோம், லேப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம், கவுன்சிலிங் அண்ட் ஹை ரிஸ்க் அண்ட் டேஞ்சர் சைன்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்துட்டு பேஷண்ட்டுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள ரெஃபர் பண்ணுறோம். இதுதான் 4 மினிமம் 4 ANC செக்கப்ஸு இங்கே வந்துட்டு நமக்கு பேஷண்ட் வந்துருக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்க்ரீனிங் பண்ணுறோம், லேப் இன்வெஸ்டிகேஷன், கவுன்சிலிங் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஹை ரிஸ்க் அண்ட் டேஞ்சர் சைன்ஸ் இருக்க பேஷண்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம். இதுதான் நம்மக்கிட்ட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர். வாட் ஆர் த அவைலபிலிட்டி ஃபங்க்ஷன் ANC சர்வீசஸ் அப்படின்னு கேட்பாங்க. மினிமம் 4 ANC செக்கப்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சர்வீசஸ்லாம் எங்ககிட்ட ஏர்லி வந்தோடனே பேஷண்ட்டை ஏர்லியே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், பிக்மி நம்பர் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். ஸ்க்ரீனிங், ஸோ பேஷண்ட்டுக்கு வர எல்லா பேஷண்ட்ஸுமே ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். தென் பார்த்திங்கன்னா ப்ரெஷர், சுகர், அப்புறம் ஹைட்டு, வெயிட் மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாமே ஸ்க்ரீனிங்கில் வரும். லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ், நம்ம பார்க்கக்கூடிய லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸு, அப்புறம் கவுன்சிலிங் கொடுக்குறோம். தென் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஹை ரிஸ்க், அவங்கக்கிட்ட ஏதாவது ஹை ரிஸ்க் ப்ரீவியஸ் LHS, லோ பர்த் வெயிட்டு, ஹை ஆர்டர் பெர்த்து, அந்த மாதிரி என்னென்ன ஹை ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு டேஞ்சர் சைன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நம்ம ஃபர்தராக ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மக்கிட்ட அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் நம்ம சொல்லக்கூடிய ஆன்சராக இருக்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் ரெஃபரல், ஃபாலோஅப் சர்வீசஸ் ஃபார் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிஸ் ஆர் ப்ரொவைடட்.
ஃபஸ்ட் எய்ட் ரெஃபரல் என்னென்ன கேசஸ்க்கெலாம் ஃபஸ்ட் எய்ட் நீங்கள் பண்ணுறீங்க ரெஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நம்மக்கிட்ட வரக்கூடிய கேசஸில் என்னென்ன கேசஸ் வந்துட்டு ரெஃபரல் பண்ணுறோம் அதுதான் அவங்க கேட்கக்கூடிய மீனிங். ஃபஸ்ட் எய்ட் சப்போஸ் ஒரு சில இது வந்துட்டு நம்ம கொடுக்குறதுனாலும் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸில் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆன்டிபாட்டம் ஹெமரேஜ், PAH, ப்ரீ எக்லாம்ஷியா, சிவியர் அனிமியா, intrauterine growth retardation, IUGR, multiple pregnancy, gestational diabetics, hypothyroidism, syphilis and bad obstetric history இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை இந்த மாதிரி பேஷண்ட்ஸை நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம ஆன்சர் சொல்கிறது மாதிரி இருக்கணும். இது எல்லாம் கண்டினியூஸாக சொல்லாட்டாலும் அட்லீஸ்ட் அவங்க கேட்கும்போது நம்ம பேனிக் ஆகாமல், ஏன்னா ஒரு பதட்டம் எல்லாருக்குமே இருக்கும். வீடியோ காலில் நம்மளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க கேட்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 4-5 வந்துட்டு கடன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஒன்று ஒன்றா யோசித்து சொல்லாமல் நம்ம படித்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நமக்கு படிச்சிருக்கிறோம் முன்னாடிலாம். ஸோ இந்த கேசஸ்லாம் நம்ம ஒரு சில டைம் பார்த்துருக்குறோம். இந்த கேசஸ் மட்டும் மைண்டில் கொண்டு வந்துட்டு ஆன்டிபாட்டம் ஹெமரேஜ், PAH, ப்ரீ எக்லாம்சியா, சிவியர் அனிமியா, IUGR, மல்டிபிள் ப்ரெக்னன்சி, ஹைப்போதைராய்டிசம் அண்ட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ் மதர்ஸ், பேட் அப்ஸ்ட்ரக்டிவ் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சர்வீஸ் நம்ம ஏஎன்சி சர்வீசஸ் கொடுக்கும் பார்த்தீங்களா. இதில் அவங்க கேட்குற நம்மக்கிட்ட கொஷின்ஸு, இது நம்ம ஆன்சர். அடுத்து தென் என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா அவைலபிலிட்டி அதாவது இன்ஃபேண்ட் நியோனேட்டல் சர்வீசஸ் என்னென்ன கொடுக்குறோம் அதை பற்றி தான் அவங்க கேட்பாங்க. அவைலபிலிட்டி ஆஃப் வாட் ஆர் த அவைலபிலிட்டி ஆஃப் போஸ்ட்நேட்டல் நியூபார்ன் கேர் சர்வீசஸ் இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. எசென்ஷியல் நியூபார்ன் கேர் சர்வீசஸ் இன்க்ளூடிங் த நியூபார்ன் ரெசிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்துட்டு நமக்கு அந்த டைப் பியில் வரனால நமக்கு வராது. டைப் ஏ, டைப் பின்னு இருக்குது. நார்த்தில் வந்துட்டு டெலிவரியும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க HWCயில். ஸோ அவங்களுக்குலாம் இது எலிஜிபிள், நமக்கு வராது. சப்போஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா அது ரிலேட்டடாக நமக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரைமரி மேனேஜ்மெண்ட் ப்ரொமோட் ரெஃபரல் சிக் அண்ட் நியூபார்ன். எப்படி வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுவீங்க அப்படிமா. நியூபார்ன் பாப்பா பிறந்தோன்னே லோ பர்த் வெயிட் லெஸ் தென் 1.8 கிராம் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். லோ பர்த் வெயிட்னா வந்துட்டு பாப்பாக்கு எவ்வளோ கிராம்ஸ்க்கு கீழே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். லெஸ் தென் 1.8 கிராம்ஸ். ப்ரீடம், செப்சிஸ், பர்த் அஸ்பெசியா, congenital anomalies, infant, acute respiratory infection, diarrhea, jaundice, anemia, malnutrition, டெவலப்மெண்டல் டிலே இந்த மாதிரி கேசஸ் நம்மக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிற ஆன்சர்ஸாக இருக்கும். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிரைமரி மேனேஜ்மெண்ட் ரெஃபர் ஃபாலோ சர்வீசஸ் சைல்டுஹுட் அலைன்மெண்ட். இப்போது சைல்டுஹுட் அலைன்மெண்ட்டில் வந்துட்டு நமக்கு எந்த மாதிரி கேசஸ் வந்துட்டு ரிசீவ் பண்ணுறோம், அது எப்படி ப்ரைமரி மேனேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க, ரெஃபரல் சர்வீசஸ் என்னென்ன பண்ணுறீங்க, எந்த மாதிரி கேசஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அனிமியா, மால்நியூட்ரிஷன், வேக்சின், ப்ரிவென்டபிள் டிசீசஸ், அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், டயரியா, ஃபீவர், ENT ப்ராப்ளம்ஸ், ஸ்கின் இன்ஃபெக்ஷன், வார்ம் இன்வெஸ்டிகேஷன்ஸ், பாய்சனிங் அண்ட் இன்ஜுரிஸ், ஆக்சிடென்ட், 4Ds, சிக்கிள் செல் அனிமியா. ஸோ 4Dனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆர்பிஸ்கேலர் டீம் படிச்சிருக்கிறோம். டிஃபெக்ட், டிலே, டெவலப்மெண்டல் டிலே, டெஃபிஷியன்சி, டிசீஸ், இதுதான் 4D. ஸோ இது வந்து நம்ம சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின்னு, சொல்ல போகிற கொஸ்டின்ஸு, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர் வந்துட்டு நம்ம இதுலேருந்து ஒரு 4-5 அட்லீஸ்ட் 4-5 நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம ஸ்பீடாக சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடுவாங்க. நம்ம கொஞ்சம் விட்டு கொஞ்சம் ஏதாவது சொன்னோம் அப்படின்னா திருப்பி அந்த கொஸ்டினை நமக்கு ஒவ்வொரு கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ANC பார்த்துட்டோம், நியூபார்ன் பார்த்துட்டோம், சைல்டுஹுட்டும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைல்டுஹுட்டில் வந்துட்டு அடலசன்ட் ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான எஜுகேஷன்ஸ், வாட் ஆர் த எஜுகேஷன்ஸ் கவுன்சிலிங் ரெஃபரல் சர்வீசஸ் ஃபார் அடலசன்ட் ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம சொல்கிற ஆன்சர் வந்துட்டு ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன்ஸ் கவுன்சிலிங் அண்ட் ரெஃபரல் சர்வீசஸ். வாட் ஆர் த எஜுகேஷன்ஸ் கவுன்சிலிங் அண்ட் ரெஃபரல் சர்வீசஸ் ஃபார் அடலசன்ட் ஹெல்த். அடலசன்ட் ஹெல்த்துக்கு நம்ம என்ன மாதிரியான சர்வீசஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமியா அண்ட் அதர் டெஃபிஷியன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். கவுன்சிலிங் ஃபார் ஃபர்தர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், அவங்க என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம கவுன்சிலிங் பண்ணுறோம். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் டொபேக்கோ, சப்ஸ்டன்ஸ் அப்யூசஸ், செக்ஷுவல் எஜுகேஷன்ஸ், ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸில் நாங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடலசன்ட் ஹெல்த்தில் வந்துட்டு நாங்கள் இன்வால்வ் பண்ணி குழந்தைங்களுக்கு நாங்கள் ஹெல்த் எஜுகேஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இதை ஷார்ட் ஃபார்மில் உங்களோட வே ஆஃப் டாக்கிங்கில் உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தோணுதோ அதை நம்ம ஈஸியாக சொல்லிக்கலாம். இதில் உள்ள பாயிண்ட்ஸ் படி தான் சொல்லணும் இல்லை, பட் இதில் உள்ள பாயிண்ட்டு அங்கே மென்ஷன் ஆகிருக்கணும். நம்ம ரெகுலராக பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தான் அவங்க நம்மகிட்ட கேட்க போகிறாங்க. ஸோ எந்த பேனிக்கும் இல்லாமல் நம்ம ஆஸ் யூஷுவல் சொன்னாலே, நான் இவங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நானே வந்துட்டு என்கிட்ட டேரெக்டாக கேட்கும்போது கம்பல்சரி ஏதாவது ஒரு பாயிண்ட்டை விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ரிப்பீட்டடாக 2-3 டைமு நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும். நம்ம சொல்கிறதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மெஷரபிள் எலிமெண்ட்ஸ் 1.4 நம்மகிட்ட என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, அவைலபிலிட்டி ஆஃப் ஃபேமிலி பிளானிங் சர்வீசஸ். என்னென்ன ஃபேமிலி பிளானிங் சர்வீசஸ் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குதுன்னு கேட்பாங்க. நம்மக்கிட்ட பெர்மனன்ட் மெத்தட் இருக்குது, டெம்பரவரி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்குது. பெர்மனன்ட் மெத்தட் எல்லாமே நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம பிஎஸ்சி ஜிஹெச் அந்த சைடில் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபேமிலி பிளானிங் சர்வீசஸில் நம்மகிட்ட இருக்க ஃபுல்லாமே டெம்பரவரி மெத்தட் என்னென்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு தான் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ப்ரொவிஷன் கான்ட்ராசெப்டிவ்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு, எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ், ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ், பில்ஸ், இன்ஜெக்டபிள், காண்டம், ஐயூசிடி. ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் ஆஃப் கான்ட்ராசெப்டிவ்ஸ் மெத்தட்ஸு. ஸோ இதை நம்ம அவங்க கேட்கும்போது இதுதான் நம்மக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆன்சர்ஸாக இருக்கணும். இசிபி, அந்த இன்ஜெக்டபிள் பார்த்திங்கன்னா அந்தாரா யூஸ் பண்ணுறோம், காண்டம், ஐயூசிடி, ஓசிபி. ஸோ இதுதான் இது வந்து நான் சார்ட்டில் எழுதி வச்சுருந்தேன். இதே போல் இதை வந்துட்டு பிரிண்ட்டு போட்டு இந்த மாதிரி ஃபார்ம் போர்டில் அடித்து தான் நான் வச்சுருக்கிறேன். நிறைய ஐஇசிஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இந்த ஐஇசியும் அங்கே இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. நமக்கு ஜென்ரல் ரவுண்டுன்னு ஃபஸ்ட்டு போவாங்க, ஒரு 1.5 hours இருக்கும். நம்மளோட ஹெச்எஸ்சியில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதோட சைனேஜ் போர்டு, அப்புறம் எமர்ஜென்சி எக்ஸிட்டு, அந்த ஃபயர் எக்ஸ்கியூசஸ் எல்லாமே நம்ம அவங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க இதிலே பார்த்துட்டு போயிடுவாங்க. இதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ டெம்பரரி மெத்தட் பார்த்திங்கன்னா அந்தாரா, சாயா, மாலாயன், எமர்ஜென்சி பில், காப்பர் டீ, காண்டம்ஸ், இதெல்லாம் டெம்பரரி மெத்தட். பெர்மனன்ட் மெத்தட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்படி பெர்மனன்ட் மெத்தட் பார்த்தோன்னா பிஎஸ்ஏ, எல்எஸ்சிஎஸ், எஸ்டி, ஐஎன்டி, எம்டிபி, டேட், லேப் ஸ்டெரிலைசேஷன். மேல் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா என்எஸ்வி. என்எஸ்வினா நோ ஸ்கேல்பல் வாசக்டமி. ஸோ இது ஃபீமேலுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போதும் அவங்க கேட்கும்போது அவைலபிலிட்டி ஆஃப் கான்ட்ராசெப்டிவ் சர்வீசஸ் என்னென்னா இந்த இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்தாரா, சாயா, மாலாயன், எமர்ஜென்சி பில், காப்பர் டீ, காண்டம்ஸ். தென் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி டெஸ்டஸுங்க வந்து பண்ணுறீங்களா அப்படிங்காங்க. நம்ம ஹெச்ஐவி வந்துட்டு ஆர்டிகே கிட் மாதிரி இருக்கும், ரேபிட் டயக்னோசிஸ் கிட்டு. ஸோ அந்த கிட்டில் நம்ம 14 டெஸ்ட்டு லேப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நாங்கள் அதில் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஹெச்ஐவி சர்வீசஸ் வந்துட்டு பண்ணுறீங்களா, பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கணும். அப்புறம் ப்ரிவென்டிவ் ப்ரொமோட்டிவ் மெஷர்ஸ் அண்டர் என்எல்இபினா நேஷ்னல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதுக்கு என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நேஷ்னல் லெப்ரசி எலிமினேஷன் ப்ரோக்ராமில் என்னென்ன வாட் ஆர் த ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரொமோட்டிவ் மெஷர்ஸ் அண்டர் நேஷ்னல் லெப்ரசி எராடிகேஷன்ஸ் ப்ரோக்ராமில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுறோம், கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், ஃபெசிலிட்டேட் ரெஃபரல், ப்ரொமோட் ட்ரீட்மெண்ட் அண்ட் காம்ப்ளீஷன், ரெடியூசிங் ஸ்டிக்மா. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு ஒவ்வொரு வீக்லேயும் பேஷண்ட் சப்போர்ட் குரூப் பண்ணுறோம். அந்த பேஷண்ட் சப்போர்ட் குரூப் மூலமாக இந்த லெப்ரசிக்கான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸை நாங்கள் பேஷண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு கேட்டுட்டு அவங்கள ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள ரெஃபர் பண்ணுறோம். ப்ரொமோட் ட்ரீட்மெண்ட்டு, அவங்க பாசிட்டிவாக இருக்குது, லெப்ரசி பாசிட்டிவ் அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்கள ப்ரொமோட் பண்ணி அவங்கள வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வைக்கிறோம். அவங்களோட பயம், ரெடியூசிங் ஸ்டிக்மா, அவங்களோட பயத்தெல்லாம் நாங்கள் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு உங்களுக்கு உங்களோட வே ஆஃப் டாக்கிங்கில் எப்படி சொல்ல முடியுதோ அதை சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ், நம்ம சொல்கிற ஆன்சர்ஸ் இந்த மாதிரி. இதில் 2 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் லெப்ரசி முடிச்சிட்டோங்களா. அப்புறம் கேஸ் டிடெக்ஷன், ட்ரீட்மெண்ட், ரெஃபரல் ஃபார் ஃபாலோ கேசஸ் அண்டர் NVHCP அப்படின்னு கேட்பாங்க. NVHCP அப்படின்னா நேஷ்னல் வைரல் ஹெப்படைட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். இந்த கேசஸ் வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுறீங்க, ட்ரீட்மெண்ட், ரெஃபரல், ஃபாலோஅப்பு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எஸ் சார் எஸ் மேடம் சொல்லிவிட்டு டயக்னோஸ்டிக் சர்வீசஸ் இங்கே பண்ணிகிட்ருக்குறோம்.
ரெஃபரல் அண்ட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு நம்ம ஆன்சர் சொன்னால் போதும். அப்புறம் கேஸ் டிடக்ஷன் ட்ரீட்மெண்ட் ரெஃபரல் ஃபாலோ கேசஸ் அண்டர் NTEP. NTEPன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம்ஸு. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம். லிங்க் வித் டயக்னோஸ் டிசைன்டு மைக்ரோஸ்கோபிக் சென்டர்ஸ் ரெஃபரல் அண்ட் ஃபாலோஅப் கம்ப்ளீட்டட் கேசஸ் மெடிக்கேஷன் கம்ப்ளீஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இப்போ NTEP வந்துட்டு மாற்றிட்டாங்க. ரிவைஸ்டு நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராமாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம். சிம்டமேட்டிக் இருந்துச்சுன்னா ஸ்பூட்டம் நாங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். சப்போஸ் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அவங்க மெடிக்கேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நாங்கள் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவைலபிலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷனல் சர்வீசஸ் அண்டர் IDSP IHIP. IDSPனா இன்டிகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராமு. ஸோ இன்டிகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம்ஸில் வந்துட்டு நம்ம ரிப்போர்ட்டிங் எல்ஃபார்ம், எஸ்ஃபார்ம், பிஃபார்ம் 3 போடுறாங்க. எல்ஃபார்ம் வந்து லேபில் PSC சைடில் போட்டுட்ருக்காங்க. எஸ்ஃபார்ம், பிஃபார்ம். IHIP அப்படின்னா இன்டிகிரேட்டட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்ஃபார்ம், பிஃபார்ம், எல்ஃபார்ம். எஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது சஸ்பெக்டட் கேசஸ், பிஃபார்ம் அப்படிங்கிறது ப்ரெசம்டிவ் கேசஸ், எல்ஃபார்ம் அப்படிங்கிறது லெபார்டரி கேசஸ் ஐடென்டிஃபைடு. எஸ்ஃபார்மில் என்ன மாதிரி கேசஸ் வரும் அப்படின்னா ஃபீவர், காஃபு, டயரியா அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்துட்டு எஸ்ஃபார்மில் வரும். பிஃபார்மில் வந்துட்டு மீசல்ஸு. ஸோ இதுதாங்க IDSP IHIP வீக்லி ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட்டில் வந்துட்டு பண்ணுறாங்க, சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு ஒரு சில இடத்துல MLHP போடுறாங்க, ஒரு சில இடத்துல HIS போடுறாங்க. லேப் வந்துட்டு லேப் சிஸ்டம் மட்டும் போடுவாங்க. அது கேஸ் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் மட்டும். ரெஃபரல் அண்ட் ஃபாலோஅப் கேசஸ் அண்டர் NACP நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்துட்டு ரெஃபரல் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்க. கம்ப்ளீஷன்ஸ் டு ART ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்கு ப்ரமோட் பண்ணுறோம், ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ப்ரைவேசியாக வைக்கிற மாதிரி இருக்கணும், யாருக்கும் இன்ஃபர்மேஷன் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் அவங்க கேட்குறோமா, நம்ம ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் சொல்கிற மாதிரி இருக்கும். கேஸ் டிடக்ஷன் இந்த ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் எல்லாமே நம்ம அவைலபிலிட்டி இருக்குதான்னு மட்டும் கேட்குறாங்க. பட் ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் ஈல போய் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இதில் இப்போ நம்ம ஒவ்வொரு கண்டிஷன் சொன்னோம் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு கேஸ் டிடக்ஷன் ட்ரீட்மெண்ட் ரெஃபரல் அண்ட் ஃபாலோஅப் சர்வீசஸ் கேஸ் அண்டர் த NVPCDCP அதாவது நேஷ்னல் வெக்டர் போர்ன் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. டயக்னோஸ்டிக் சர்வீசஸ் பண்ணுறோம். ப்ரைமரி மேனேஜ்மெண்ட், ரெஃபரல் அண்ட் ஃபாலோஅப் கம்ப்ளீட்டட் கேசஸ், மாஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இன் கேசஸ் ஆஃப் ஃபைலேரியா இம்யூனைசேஷன்ஸ் ஆஃப் JE நம்ம டிஸ்ட்ரிக்டில் போடுறதில்ல. இப்போ தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. செலக்டட் டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் தான் போட்டுட்ருக்குறாங்க. ஃப்யூச்சரில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னது இங்கே நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன். ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இங்கே JE இன்ஜெக்ஷன் போடுறதில்ல. அதர் செலக்டட் டிஸ்ட்ரிக்டில் இப்போ நியூவாகவும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் போட்டிருந்தாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக வந்து போட்டுட்ருக்காங்க. ஸ்கூல் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாமே போட ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ஒரு ப்ரோக்ராம் வேறு போயிட்டுருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா NLEP அதாவது கேஸ் டிடக்ஷன் ட்ரீட்மெண்ட் ரெஃபரல் ஃபாலோஅப் கேசஸ் அண்டர் NLEP நேஷ்னல் லெப்ரோசிஸ் ப்ரோக்ராம்ஸில் கேஸ் டிடக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறீங்க. சேம் இந்த ஆல்ரெடி கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. டயக்னோஸ்டிக் சர்வீசஸ், ப்ரைமரி மேனேஜ்மெண்ட், கம்ப்ளீட்டட் ரெஃபரல் அண்ட் ஃபாலோஅப், கம்ப்ளீட்டட் கேசஸ், மெடிக்கேஷன்ஸ், கம்ப்ளிகேஷன்ஸ். மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் ரீசன் இருக்கும், ஆன்சர்ஸ் இருக்கும். டயக்னோஸ்டிக் சர்வீசஸ் பண்ணுறோம். ப்ரைமரி மேனேஜ்மெண்ட் இங்கே என்ன இருக்கோ அதை கொடுக்குறோம். ரெஃபரல் அண்ட் ஃபாலோஅப் சர்வீசஸ் வந்துட்டு பண்ணிவிட்டு அவங்க ஆல்ரெடி பாசிட்டிவ்னு வந்தாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறோம். ரிடியூசிங் ஸ்டிக்மா, மெடிக்கேஷன்ஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ப்ரிவென்டிவ் ப்ரொமோட்டிவ் மெஷர்ஸ் வந்து என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. NVHCP என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், பியர் சப்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ரெஃபரல், ப்ரொமோட்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ், கம்ப்ளீஷன்ஸ், கான்வர்ஜென்ஸ் வித் அதர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா NVHCP அதாவது நேஷ்னல் வைரல் ஹெப்படைட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பியர் சப்போர்ட் கொடுக்குறோம். கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அதுதான் நம்ம பேஷண்ட் சப்போர்ட் குரூப்பு ஹெல்த் மேலாக பண்ணும்போது
ஒரு விஷயங்கள் பண்ணும்போது, ஜாஸ் மீட்டிங் நடத்தும்போது, இந்த ஏதாவது ஒரு டிசீஸ் ரிலேட்டடான ஹெல்த் எஜுகேஷன் நம்ம அங்கே ப்ரொமோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை அவங்களுக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரிவென்டிவ் ப்ரொமோட்டிவ் சர்வீசஸ் அண்டர் NVBDCP, அதாவது நேஷ்னல் வெக்டர்பார்ன் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் என்ன ப்ரொமோட்டிவ் இருக்கீங்க? மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா, ஃபைலரிஸ், கலேரசஸ், ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ். இது வந்து ஒரு சில டைம் ஹெச்ஐட்ட கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, டெங்கு ப்ரிவென்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், மலேரியா ப்ரிவென்ஷனுக்காக என்ன பண்ணுறோம், சிக்கன்குனியா, ஃபைலரிஸ். ஸோ இம்யூனைசேஷன் ஷெடியூலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைலரியா வந்துடும், ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ், ஜெஇ இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டுட்ருக்குறோம். டெங்குக்கு வந்துட்டு அப்புறம் நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ப்ரிவென்ஷன் ப்ரொமோஷன் அமோங் ஹை ரிஸ்க் பிஹேவியர் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து ஹை ரிஸ்க்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் த பேஷண்ட் லிவிங் வித் HIV அண்ட் எய்ட்ஸ், அவங்களுக்கும் வந்துட்டு ப்ரிவென்ஷன் ப்ரொமோஷன் ஆக்ஷன்ஸ் என்ன உண்டு, நம்ம ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கறது, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, கவுன்சிலிங் கொடுக்குறது, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன், மேனேஜ்மெண்ட், ரெஃபரல் ஆஃப் அக்யூட் இல்னஸ் ஆர் மைனர் இல்னஸ். நம்ம என்னென்ன கேசஸ் வந்துட்டு ஓபியில் டெய்லி பார்க்குறோமோ அதுதான் அக்யூட் இல்னஸ், மைனர் எலமெண்ட்ஸு. அது என்னென்ன கேசஸ் பார்க்குறீங்க, வாட் ஆர் த ஐடென்டிஃபிகேஷன்ஸ், மேனேஜ்மெண்ட், ரெஃபரல் அண்ட் அக்யூட் இல்னஸ் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொல்கிற ஆன்சர் வந்துட்டு ஃபீவர், அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், ARI, acute respiratory infections, diarrhea, scabies, rashes, abscess, cholera, dysentery, typhoid, helminthiasis, headache, body ache, joint ache, இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஓபியில் டெய்லி பார்க்குற என்ன கேசஸ் இருக்கோ நம்ம அதை அவங்கக்கிட்ட சொல்லணும். இது இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, நம்ம டெய்லி பார்க்குற கேசஸ் நம்ம இன்ஃபார்ம் சொன்னால் போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரிவென்டிவ் ப்ரொமோட்டிவ் மெஷர்ஸ் ஃபார் அக்யூட் இல்னஸ். அக்யூட் இல்னஸஸ்க்கு வந்து ப்ரிவென்டிவ் ப்ரொமோட்டிவ் மெஷர்ஸ் என்ன பண்ணுறீங்க, எந்த மாதிரியான டிசீஸ்க்கு வந்துட்டு ப்ரிவென்டிவ் ப்ரொமோட்டிவ் மெஷர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. வாட்டர்பார்ன் டிசீஸ், டயரியா, டிசென்ட்ரி, என்ட்ரைட்டிஸ், ஹெல்மின்தியாசிஸ், ரேபிஸ், மஸ்குலோஸ்கட்டல் டிசார்டர், ஆர்த்ரைட்டிஸ், ஏக்ஸ். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் வந்துட்டு நம்ம ப்ரிவென்டிவ் ப்ரொமோட்டிவ் மெஷர்ஸ் அக்யூட் இல்னஸில் கொடுக்குறோம். என்ன மாதிரி கொடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓரஸ் கார்னர் வச்சு ஓரஸ் பவுட்ரு இனிஷியேட் பண்ணுறது டயரியாவுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா மஸ்குலோஸ்கெல்டல் டிசார்டர், ஆஸ்டியோபோரோசிஸ், ஆர்த்ரைட்டிஸ், அவங்களுக்குலாம் யோகா ஆக்டிவிட்டீஸ், ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸு, இந்த மாதிரி நம்ம பண்ணுறது, ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறது, அது ரிலேட்டடாக வரும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவைலபிலிட்டி ஆஃப் சர்வீஸ் ஆஃப் கேன்சர் சர்வீசஸ்க்கு இங்கே என்ன, வாட் ஆர் த அவைலபிலிட்டிஸ்ன்னு கேட்பாங்க. அவர் தமிழ்நாடு OCS ப்ரோக்ராம் சொல்லிட்டு நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்கனைஸ்டு கேன்சர் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு ஓரல் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், cervical கேன்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணி ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கிறோம். டெய்லி பேசிஸில் ரிப்போர்ட் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம், அதை வச்சுருக்கணும். பயாப்சிக்கு இத்தனை கேசஸ் அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓரல் பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங், லிங்கேஜ் வித் ஸ்பெஷலிஸ்ட், 2-way ரெஃபரல் சிஸ்டம், ஃபாலோ ட்ரீட்மெண்ட், கம்ப்ளீஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ப்ரிவென்டிவ் ப்ரொமோஷன்ஸ் அண்டர் NCDக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் டெய்லி பண்ணுறது. வாட் ஆர் த ப்ரிவென்டிவ் ப்ரொமோட்டிவ் சர்வீசஸ் அண்டர் NCDன்னு கேட்பாங்க. கம்யூனிட்டி என்கேஜ், ப்ரொமோட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், அட்ரஸ் ரிஸ்க் ஃபேக்டர், கவுன்சிலிங், IEC ஆக்டிவிட்டீஸ் ரிகார்டிங் த காம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் NCD. சேம் அதே தான். நான் கம்யூனிகபிள் டிசீஸில் நம்ம டெய்லி என்னென்ன பண்ணுறோம், நம்ம வர பேஷண்ட்டுக்கு ஹெல்த் எஜுகேஷன்ஸ் கொடுக்குறோம், நம்ம ஊருக்குள்ளே போய் பேஷண்ட் சப்போர்ட் குரூப் பண்ணும்போது ஒரு ஹெல்த் எஜுகேஷன்ஸ் கொடுக்குறோம், IEC ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்மகிட்ட IEC மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா அதை காமிச்சு இதைப்படி பண்ணாதீங்க, இதைப்படி பண்ணுங்கள், என்னென்ன உணவுகள் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, எப்படி இருக்கணும் நம்ம லைஃப் ஸ்டைல்ஸில், யோகா டெய்லி பண்ணுறது, வாக்கிங் கம்பல்சரியாக ஒரு 1/2 hour பண்ணுறது, ஃபுட் இன்டேக் எதை எடுத்துக்கக்கூடாது, இதனால் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. கவுன்சிலிங் கொடுப்போம், IEC ஆக்டிவிட்டீஸ் ரிகார்டிங் த காம்ஃபுல் எஃபெக்ட் NCD, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அவங்கள பண்ணுறோம். ஸோ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற போது வாட் ஆர் த அவைலபிலிட்டி ஆஃப் சர்வீசஸ் எப்லெப்சிக்கு என்னென்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. சேம் அதே தான். இதை பற்றி டீட்டெயில்ஸாக மெஷரபிள் எவிடன்ஸில் கிளியராக படிப்போம். இதில் வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஸ்க்ரீனிங் பண்ணுறோம், எப்லெப்சியாக இருந்தாலும் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம், ஐடென்டிஃபிகேஷன், ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீஷன்ஸ், ஃபாலோ அப் ஆஃப் ஆல் டயக்னோஸ்டு கேசஸ், ரெஃபரல் அண்ட் ஃபாலோ அப் கம்ப்ளீஷன்ஸ், ரீஃபில் த ட்ரக்ஸ். என்னென்ன கேசஸ் கண்டுபிடிக்கிறோமோ அவங்களுக்கு ட்ரக்ஸ் வந்து ரீஃபில் பண்ணிகிட்ருக்குறோம், கண்டுபிடிச்சி அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். அவைலபிலிட்டி ஆஃப் சர்வீசஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் என்னென்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் ஸ்க்ரீனிங், ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீஷன்ஸ், ஃபாலோ
cases, refer and follow-up complications, refill the drugs, disease of such as COPD, chronic obstructive pulmonary disease and asthma. இந்த மாதிரி கேசஸ் தான் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி கேசஸில் வரும், ரெஸ்பிரேட்டரி சர்வீசஸில் வரும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் லைன் லிஸ்ட் அவங்கள்ட்ட இருந்தால் நம்ம காமிச்சிக்கலாம். நம்ம சொல்கிற ஆன்சர்ஸ் வந்து COPD ஆஸ்மா பேஷண்ட், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுறது, ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது. ஸோ மேக்ஸிமம் இப்போ வரக்கூடிய எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே எல்லா பேஷண்ட்டும் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம், ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட்காக ரெஃபரல் பண்ணுறோம். தென் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு சப்போஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீஷனுக்காக ப்ரொமோட் பண்ணுறோம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொடுக்குறோம், ரீஃபில் த ட்ரக்ஸ் அகெயின் மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம ட்ரக்கு ரீஃபில் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதை தான் நமக்கு சொல்கிறாரு சார். டயபெட்டிக் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறோம். வாட் ஆர் த அவைலபிலிட்டி சர்வீசஸ் ஆஃப் டயபெட்டிக்? சேம் அதே தான். ஸ்க்ரீனிங், டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் கம்பீஷன்ஸ், ஃபாலோ டயக்னோஸ்டு கேசஸ், ரெஃபரல் அண்ட் ஃபாலோ கம்பீஷன்ஸ் ஆஃப் த ரீஃபில் த ட்ரக்ஸ். அவைலபிலிட்டி ஆஃப் சர்வீசஸ், ஹைப்பர் டென்ஷன்ஸ்க்கு என்ன பண்ணுறீங்க? சேம் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் கம்ப்ளிகேஷன்ஸ், ஃபாலோ அப் ஆல் பாசிட்டிவ் கேசஸ், ரெஃபரல் ஃபாலோ அப் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வித் அண்ட் ரீஃபில் ஆஃப் த ட்ரக்ஸ் கொடுக்குறோம். அவைலபிலிட்டி ஆஃப் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒரு பேஷண்ட் வராங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க அவங்க நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்? எந்த மாதிரியான சிம்டம்ஸ் சொல்லுவாங்க? நீங்கள் பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? சிம்டம்ஸ் எல்லாம் இதை ஒன்று நம்ம படித்தது எல்லாமே சொல்லுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே ஆன்சர் இருக்குது, நான் அதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது மேல் பேஷண்ட்டுக்கு மோர் தென் 90 சென்டிமீட்டருக்குள்ள அவங்களோட வேஸ்ட் அதாவது இடுப்பு அளவு நம்ம பார்த்தாலே தெரியும். அவங்க வந்துட்டு இடுப்பளவு வந்துட்டு மோர் தென் 90 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸாக கம்பல்சரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நோன் கேஸ் DM இருக்கும். ஒபிசிட்டி மோர் தென் 25, ரொம்ப குண்டாக இருப்பாங்க, ஆல்கஹால் குடிச்சிருக்க மாட்டாங்க, இன்டேக் எதுவும் எடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கும். ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா மோர் தென் 80 சென்டிமீட்டருக்கு மேலே. ஸோ இந்த கொஷின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க. இதுக்கு 2 மார்க் நமக்கு கம்பல்சரி இருக்குது. இது இந்த மெஷரபிள் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா கிளியராக இருப்போம். அவங்களே வந்துட்டு எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்குறாங்க. அதாவது ஸ்க்ரீனிங் பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீஷன் பண்ணுவோம், ஆல் பாசிட்டிவ் கேசஸ், ரெஃபரல் சர்வீசஸ், ஃபாலோ ரீஃபில் த ட்ரக்ஸ், அப்புறம் ப்ரிவென்டிவ் ப்ரொமோட்டிவ் சர்வீசஸ் அண்டர் த. ஸோ எதுக்காக நான் உங்களை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு சில டைம் நான் படித்தது உள்ள ஞாபகம் இருக்கும்போது சொன்னேன்னா அந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கேட்கும்போது ஆன்சர் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி சொல்கிறது. மெஷரபிள் எலிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரிவென்டிவ் ப்ரொமோட்டிவ் சர்வீசஸ் அண்டர் த விட்டமின் பிளைண்ட்னஸ்க்கு என்ன பண்ணுவீங்க, கண்ணுக்கு என்ன பார்ப்பீங்கன்னு கேட்குறாங்க. அவேர்னஸ் ஜென்ரேஷன், விட்டமின் A ப்ரொஃபிலாக்சிஸ், அது கொஞ்சம் கட்டாக இருக்குது. ஸோ இதுதான் அவேர்னஸ் ஜென்ரேஷன் நம்ம கொடுப்போம், அதாவது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். விட்டமின் E ப்ரொஃபிலாக்சிஸு இம்யூனிசேஷன் ஷெடியூலையும் கொடுத்துருவோம். 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்துட்டு விட்டமின் A ப்ரொஃபிலாக்சிஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்குறோம். அதுலேயும் நமக்கு கொடுப்போம். அவைலபிலிட்டி ஆஃப் ஆப்தால்மிக் சர்வீசஸ் என்னென்ன நம்மக்கிட்ட இருக்குது? ஸ்க்ரீனிங், ரெஃபரல், பிளைட்னஸ், சேம் அதே தான். அவைலபிலிட்டி ஆஃப் ENT சர்வீஸ், ஐடென்டிஃபிகேஷன், ப்ரைமரி மேனேஜ்மெண்ட், ரெஃபரல், ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி. ப்ரிவென்டிவ் ப்ரொமோட்டிவ் சர்வீசஸ் அண்டர் த ENTக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன பண்ணுவீங்க? அவேர்னஸ் ஜென்ரேஷன்ஸ் அபவுட் த கேசஸ், ப்ரிவென்ஷன், ENT ப்ராப்ளம்ஸ், ப்ரொடெக்ஷன்ஸ் ஃப்ரம் த எக்ஸசிவ் நாய்ஸ், சேஃப் லிசனிங் இந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லெஸ் தென் 85 டெசிபிள் வந்துட்டு சேஃப் லிசனிங். இம்ப்ரூவிங் அக்கூஸ்டிக் என்விரான்மெண்ட், அவாய்ட் செல்ஃப் மெடிகேஷன்ஸ், நாட் டு பி அட்டெண்ட் ஃபாரின் பாடி ரிமூவல் அட் ஹோமில் ஏதாவது சப்போஸ் ஃபாரின் பாடி நமக்கு காதுக்குள்ளேயோ மூக்குக்குள்ளேயோ தொண்டைக்குள்ளே போச்சுன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. சேஃப் லிசனிங் பார்த்திங்கன்னா லெஸ் தென் 85 டெசிபிள் மட்டும்தான். செல்ஃப் மெடிகேஷன்ஸ் எதுக்கும் அழக்கக்கூடாது. அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணணும், அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ப்ரமோட் பண்ணணும். அவைலபிலிட்டி, சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட், ரெஃபரல் சர்வீசஸ் ஆஃப் ஓரல் கண்டிஷன்ஸ், கம் டிசீஸு, டென்டல் கேரிஸ், டென்டல் எமர்ஜென்சிஸ், டூத் இன்ஜுரிஸ், அன்கண்ட்ரோல் ப்ளீடிங் அண்ட் அப்சஷன். இது நம்ம ரெகுலராக வந்துட்டு ஓபியில் பார்க்குற கேசஸ் இருக்கும். அவைலபிலிட்டி, சிம்டமேட்டிக், வாட் ஆர் த அவைலபிலிட்டி, சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட், ரெஃபரல் சர்வீசஸ் ஃபார் த ஓரல் ஹெல்த் கண்டிஷன்ஸில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. கம் டிசீஸ், ஜிஞ்சிவைட்டிஸ், பெரிட்டோனைட்டிஸ், டென்டல் கம்மில் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனையோடு வருவாங்க. டென்டல் கேரிஸ் அண்ட் டென்டல் எமர்ஜென்சின்னு பார்த்தோம் அப்படின்னா டூத் இன்ஜுரி, அன்கண்ட்ரோல்டு ப்ளீடிங் அண்ட் அப்சஸ் இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம ப்ரொமோட் பண்ணி ரெஃபர் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அப்புறம் வாட் ஆர் த அவைலபிலிட்டி, ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், ரெஃபரல் சர்வீசஸ், ஓரல் ஹெல்த் கண்டிஷன்,
ஓரல் ஹெல்த் கண்டிஷனில் என்ன மாதிரியான ரெஃபரல் சர்வீசஸ், எந்த மாதிரி கேசஸ்க்கு ரெஃபரல் சர்வீசஸ் பண்ணுறீங்க? irregular அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத், ஜா மால் அக்ளூஷன் சொல்லுவோம், டென்டல் ஃப்ளூரோசிஸ், கிளஃப்ட் லிப்ட்டு, பேலட், கிளஃப்ட் லிப்ட் அண்ட் பேலட்டு, அப்டாமினல் க்ரோத், பேட்ச் ஆர் அல்சர், ஓரல் கேன்சர்ஸ், இந்த மாதிரி கேசஸில் வந்துட்டு நாங்கள் ரெஃபர் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ப்ரிவென்டிவ், இது படிச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக கேட்பாங்க. ப்ரிவென்டிவ் ப்ரொமோட்டிவ் சர்வீசஸ் அண்டர் த ஓரல் ஹெல்த். ஓரல் ஹெல்த்தோட ப்ரிவென்டிவ் ப்ரொமோட்டிவ் ஆக்ஷன்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. அவேர்னஸ் ஜென்ரேஷன், ஓரல் ஹெல்த் எஜுகேஷன், ப்ரிவென்டிவ் காமன் ஓரல் டிசீசஸ் த்ரூ த டயட்ரி அட்வைஸ், டொபாக்கோ செஷன். ஸோ அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணுறோம், ஓரல் ஹெல்த் எஜுகேஷன்ஸ் கொடுக்குறோம், ப்ரிவென்டிவ்காக ஓரல் டிசீசஸ் த்ரூ டயட்ரி அட்வைஸ், என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, அப்புறம் டொபாக்கோ செஷன்ஸ், டொபாக்கோ வந்துட்டு ஸ்டாப் பண்ண சொல்லி நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். இதுதான் ப்ரிவென்டிவ் ப்ரொமோட்டிவ் ஆக்ஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா வாட் ஆர் த அவைலபிலிட்டி சர்வீசஸ் ஆஃப் எல்டர்லி கேர். எல்டர்லி கேர் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அபவுட் ஹெல்த் லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஆக்டிவிட்டீஸ், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம், எல்டர்லி ப்ரொமோட் ஆக்டிவ், healthy aging identification, age-related alignments, and increase supportive environment in families, mapping of your elderly population, comprehensive geriatrics assessment by primary health care team, domiciliary visit by bedridden patients. நமக்கு பாலியேட்டிவ் டீம் அவைலபிளாக இருக்காங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். எங்களோட இண்டிவிஜுவல் விசிட்டில் பாலியேட்டிவ் கேசஸ் நாங்கள் போய் ஹவுஸ் விசிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்டில் அவங்களுக்கு ஹெல்த் லைஃப் ஸ்டைலுக்கான சம் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிக் கொடுக்குறோம். அவங்களுக்கு நீட் இருக்கக்கூடிய ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மெடிசின்ஸ் சப்போஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா மெடிசின்ஸ் கொண்டு போய் கொடுக்குறது, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்குறோம். பாலியேட்டிவ் டீமில் ஃபிசியோ அண்ட் ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸிங் போடுறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நாங்கள் பண்ணுறோம் கேத்தீட்டர் செஷன். ஸோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அப்புறம் அவைலபிலிட்டி ஆஃப் பாலியேட்டிவ் கேர், பாப்புலேஷன் எனுமரேஷன், எம்பேண்டட் பாலியேட்டிவ் கேர் அசஸ்மெண்ட், ஹோம் விசிட், சோசியோ சப்போர்ட், பேசிக் நர்சிங் கேர், டிஸ்பென்ஸ் ட்ரக்ஸ், கன்சியூமர், அதே நம்ம சொன்னதே தான். பாப்புலேஷன் எனுமரேஷன்ஸ், எத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு பாலியேட்டிவ் கேர் கொடுக்குறோம், பாலியேட்டிவ் கேர் அசஸ்மெண்ட் பண்ணுறோம். ஹோம் விசிட் ஃபார் சைக்கோசோசியல் சப்போர்ட், சைக்கலாஜிக்கலாக அவங்க ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க, அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் கொடுக்குறோம். நர்சிங் கேர், டிஸ்பென்ஸ் த ட்ரக் கன்சியூஷன்ஸ் பெர் ரெக்யர்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வாட் ஆர் த அவைலபிலிட்டி சர்வீசஸ் ஆஃப் மெடிக்கல் எமர்ஜென்சி இன்க்ளூடிங் ட்ரோமா, பர்ன்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான மெடிக்கல் எமர்ஜென்சின்னு கேட்பாங்க. இதை நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஐஏசி ஒட்டி வச்சுருப்போம். இந்த மாதிரி கேசஸ் தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம், ஒரு சில கேசஸ் நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம், ரெஃபர் பண்ணியிருப்போம். ஸோ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஸ்டெபிலைசேஷன் அண்ட் ரெஃபரல் சர்வீசஸ், மைனர் இன்ஜுரிஸ் ஏதாவது வராங்க, ஒரு ஆர்டிஐ வராங்க, செல்ஃபால் ஆகி வராங்க, அதில் ஒரு மைனர் இன்ஜுரிஸ் இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். அனிமல் பைட்ஸ் என்னென்ன இருக்கும், டாக் பைட், கேட் பைட், ஸ்னேக் பைட், அந்த மாதிரி கேசஸ் இருக்கும். பாய்சனிங், என்ன பாய்சனிங்னாலும் இருக்கும், அங்கே அக்கார்டிங் டு என்ன கிடைக்குதோ அந்த பாய்சனிங், ஓபிசி பாய்சனிங், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாய்சனிங் வருவாங்க. அப்புறம் போன்ஸு, அப்புறம் ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்டு, கார்டியக் அரெஸ்ட்டு, ஃப்ராக்சர்ஸோடு வருவாங்க, ஷாக், சோக்கிங், ஃபிட்ஸ், ட்ரௌனிங், ஹெமரேஜ், செல்லுலைட்டிஸ், அக்யூட் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் கண்டிஷன், ஜெனிட்டோயூரினரி கண்டிஷன்ஸு, ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த ரெஃபரல் சிஸ்ட், லிம்போமா, ஹெமராய்ட்ஸு, ஹெர்னியா, ஹைட்ரோசல், வெரிகோஸ் வெயின், பெட் அல்சர், ஃபைமோசிஸ், இதுதான் வந்துட்டு காமனாக இருக்கக்கூடிய மெடிக்கல் எமர்ஜென்சி கேசஸில் இது எல்லாமே உண்டு. ஸோ இதில் ஏதாவது நம்ம கேசஸ் நம்ம ரெஃபர் பண்ணியிருந்திருப்போம், நம்மளோட ரெக்கார்டு காமிக்க சொன்னாங்கன்னா ரெக்கார்டு காமிக்கணும். நம்மக்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி இது கேசஸ் வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். 1-2 டைம் படிச்சிட்டிங்கன்னா அப்படி மெமரி ஆயிடும். மைனர் இன்ஜுரிஸ், அனிமல் பைட்ஸ், பாய்சனிங், கார்டியக் அரெஸ்ட், ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட், ஷாக், சோக்கிங், ஃபிட்ஸ், ட்ரௌனிங், ஹெமரேஜ், செல்லுலைட்டிஸ், acute gastrointestinal condition, genitourinary conditions, identifications, referral cyst, lymphoma, hemorrhoids, hernia, hydrocele, வெரிகோஸ் வெயின், பெட் அல்சர், ஃபைமோசிஸ், இந்த மாதிரி கேசஸ்லாம் எமர்ஜென்சி கண்டிஷன் சொல்லி நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண. அவைலபிலிட்டி ஆஃப் மென்டல் ஹெல்த், வாட் ஆர் த அவைலபிலிட்டி ஆஃப் மென்டல் ஹெல்த்னு கேட்குறாங்க. ஐடென்டிஃபிகேஷன்ஸ், கவுன்சிலிங், ரெஃபரல், ஆன்சைட்டி, ஹிஸ்ட்ரியா,
டிப்ரெஷன், நியூரோசிஸ், டிமென்ஷியா, மென்டல் ரிட்டார்டேஷன், ஆட்டிசம்ஸ் இது எல்லாமே நம்ம காமனாக பார்க்கக்கூடிய மென்டல் ஹெல்த்து. ஸோ இந்த பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். ப்ரிவென்டிவ் ப்ரொமோட்டிவ் அண்டர் த மென்டல் ஹெல்த்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அவேர்னஸ் ஜென்ரேஷன், ரெடியூசிங் ஸ்டிக்மா, டிஸ்கிரிமினேஷன்ஸ் ரெடக்ஷன், கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், பேஷண்ட் சப்போர்ட், ஃபெசிலிட்டி ரெஃபரல், ப்ரொமோட் ட்ரீட்மெண்ட் கம்பேஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்கிறோம். ப்ரொவிஷன் ஆயுஷ் சர்வீசஸ் நம்மக்கிட்ட நம்ம ஹெச்டபிள்யூசி லெவலில் ஆயுஷ் சர்வீசஸ் பண்ணுறதில்ல. ஆஸ் பெர் ஸ்கோப் ஆஃப் சர்வீஸ் டிஃபைன் த ஸ்டேட் கிவ் ஃபுல் காம்ப்ளைஷன்ஸ் கேஸ் செப்பரேட் ஆயுஷ் சென்டர்ஸ். ஸோ ஆயுஷ் சென்டர் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈட் ரைட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அவங்க வந்துட்டு சப்போஸ் நமக்கு வரக்கூடிய அசஸர் பொறுத்து தான், அக்கார்டிங் டு த அசஸர் பொறுத்து தான் அவங்களோட கொஷின்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே ஈஸியாகவே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாமே இந்த மாதிரி வரிசையாக கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி ஒரு சில அசஸர்லாம் நிறைய அட்டென்மெண்ட் வந்திருப்பாங்க. ஸோ செலக்டட் கொஷின்ஸ் மட்டும் கேட்பாங்க. ஒரு சில பேர் புதுசாக அசஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க. அப்படிங்கும்போது அவங்க தான் ஃபஸ்ட் டைம் இந்த செக்லிஸ்ட்டை படிச்சிருக்கணும், அதை ரிலேட்டாக கேட்பாங்க. அவங்க மெடிக்கலாகவும் இருப்பாங்க, நான் மெடிக்கலாகவும் இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு நேஷ்னல் அசஸ்மெண்ட்டில் ஒரு சார் வந்தார், எங்களோட பிளாக்கில். அவர் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலோட மேனேஜராக இருக்கார். ஸோ அவர் கேட்ட கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா வரிசையாக இருந்துச்சு. அந்த சிஸ்டர் ஆன்சர் சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு இடத்துல அசஸர் வந்து வெல் நாலேஜ்டு, நர்சிங் ரிலேட்டடும் நல்ல நாலேஜபிளாக இருந்தாங்க. ஸோ இப்படி தான் வருவாங்க, அப்படி தான் வருமா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இன்னொரு இடத்துலாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி இண்டிகேட்டர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாட் இஸ் ஃபிஷர் போன் டயக்ராம் கேட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய குவாலிட்டி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நர்சிங் ரிலேட்டடாக ரொம்ப டெப்த்தாகவும் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும், மற்ற மெம்பர்ஸ் யாருமே இருக்கக்கூடாது, கேமரா வந்து ரொட்டேட் பண்ணி இருக்கக்கூடாது, ஒன்லி சிஹெச்ஓ ஒன்லி அவைலபிள் ஹியர் அப்படி சொல்லிட்டு மற்றவங்களாம் அவுட் அப்படின்ட்டுருவாங்க, யாருமே இருக்கக்கூடாது அப்படி சொல்லி ½ hour ஒன்ஸ் கேமரா ரொட்டேட் பண்ணி காமிங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ எந்த சுச்சுவேஷனில் நம்ம இருக்க போங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எல்லாருமே நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வந்துடும், நம்மளால் சொல்ல முடியும். ஒரு பேனிக் ஆகாமல் கண்டிப்பாக கம்பல்சரி போல்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா கம்பல்சரி ஈஸியாகவே ஆன்சர் பண்ணலாம். ஸோ அவங்க மேக்ஸிமம் நார்த் இந்தியன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் ஈட் ரைட்ஸு, ஈட் ஃபுட்டு இதை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க. ஃபேமிலி பிளானிங் பற்றி கேட்குறாங்க, இம்யூனைசேஷன் ஷெட்யூல் பற்றி கேட்குறாங்க, அந்த ஏஎஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. இதெல்லாம் கிளியராக படிச்சுக்கோங்க. ஈட் ரைட்டில் என்ன அப்படின்னா ப்ரொவிஷன் கவுன்சிலிங் சர்வீசஸ் ஃபார் ஈட் ரைட், செக் கவுன்சிலிங் சர்வீசஸ் ஃபார் ஈட் ஹெல்த்தி, நியூட்ரிஷனல் டியூரிங் ஃபர்ஸ்ட் 1000 of days லைஃப்பில் கொடுக்குறாங்க. பேலன்ஸ்டு டயட்டு, ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன், ஃபுட் டு அவாய்ட், ஈட் சேஃப், இது வந்து ஈட் ரைட்டில் வரும். ஈட் சேஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைஜீன், சானிடேஷன், ஃபுட் சேஃப்டி, சேஃப் ஃபுட் ப்ராக்டிசஸ், ஃபுட் அடல்ட்ரேஷன்ஸ், இதான் ஈட் சேஃப். ஈட் ரைட் அப்படிங்கிறது இதுதான். இதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும், அது ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் ஈல நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் வெல்னஸ் த்ரூ த யோகா அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ், பீரியாடிக் ஷெடியூலிங் ஆஃப் யோகா செஷன், ஹெல்த் எஜுகேஷன்ஸ் ஃபார் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். யோகா செஷன் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்களா என்ன மாதிரி, ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு யோகா. இப்போ ஏஎன்சியாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு யோகா இருக்கும், என்சிடி பேஷண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு யோகா இருக்கும், சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு யோகா இருக்கும். அந்த யோகாலேருந்து என்ன நேம் அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த யோகா செஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ணிருக்கிறோம். ஆக்சுவலாக மந்த்லி வந்துட்டு ஒரு 12 கண்டக்ட் பண்ணோம் யோகா செஷன். வாரத்தில் நம்ம வெல்னஸ் ஆக்டிவிட்டி எப்பப்போ கண்டக்ட் பண்ணுறோமோ அப்போ சின்ன யோகா வந்து சொல்லிக் கொடுக்கணும். வீக்லி வந்து 3 யோகா செக்ஷன் கண்டக்ட் பண்ணி அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த கேபி இண்டிகேட்டரில் கேட்பாங்க, அதில் அந்த நம்பர்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக் ரீஃபில் ஆஃப் க்ரானிக் கேசஸ்லாம் வந்துட்டு ட்ரக் ரீஃபில் அந்த ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ். அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக் ஆஸ் பர் இஎம்எல் லிஸ்ட்னா என்னது, எசென்ஷியல் மெடிக்கல் லிஸ்ட்டு படி ட்ரக்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ். அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது ஏரியா கன்சர்ன்ஸ் பி. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா இதுவே வந்து நிறைய சேர்ந்துருக்கும், நான் உங்களுக்கு எடிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக போடுறேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் கம்பல்சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நானே வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன், இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 2 பேருக்கு நான் சும்மா ஓரலாக வந்து டீச் பண்ணேன். நான் 3 டைம் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்திருக்கேன். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் இதில் இது பண்ணுறேன்.
ஒரு சில அசஸர் வந்து எங்ககிட்ட கேட்ட கொஷின்ஸையும் நான் இதில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து நானே வந்துட்டு என்னோடய நேஷ்னலுக்கு இன்னும் 1 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இதுக்கு படிக்க போகிறேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே ஒரு சில பேர் வந்துட்டு சிஸ்டர் கம்பைன் பண்ணி படிக்கலாம் அப்படின்னாங்க. ஏன்னா எனக்குமே வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கனால எனக்கு கம்பைன் பண்ணி படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால தான் நான் அந்த வீடியோவை போட்டுறேன். மேக்ஸிமம் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கும் சரி, என் கூட ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அல்லது ஹெட்செட் போட்டு இந்த மாதிரி படுத்துகிட்டே கூட கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட் அப்போ ரிப்பீட்டடாக கேட்கும்போது கம்பல்சரி ஒரு நாலேஜ் கெயின் ஆன மாதிரி இருக்கும். அந்த ரிலேட்டடாக தான் நான் போடணும்னு சொல்லி ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தது ஏரியா ஆஃப் கன்சர்ன் ஏ, நெக்ஸ்ட்டு BCDEF அப்படி பார்க்கலாம். இதில் இல்லைன்னா இது கொஞ்சம் வளவலன்னு இருக்கிறதுனால ஏ முடிச்சாச்சு. பி ஈஸியாக தான் இருக்கும், ஜியும் ஹச்சும் ஈஸியாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பெரிய டாபிக் இ மட்டும் நான் செப்பரேட் பண்ணி 2 வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். இல்லைனா ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேங்க. இதை படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு நேஷ்னல் அசஸ்மெண்ட்டில் உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா தனியாக உட்காந்து செக்லிஸ்ட் படிக்கும் போதுங்க எனக்குமே அது அப்படி தான். தனியாக உட்காந்து படிச்சுன்னு வச்சுக்கோங்க தூக்கம் வரும். என்னடா இது இத்தனை கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு எதில் இருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைமில் எங்களுக்கு போன டைம் என் கோர்ஸில் லாஸ்ட் டைமில் தான் இந்த இதை கொடுத்தாங்க. அதாவது RR ஸ்டாஃப் இன்டர்வியூவில் பார்த்துட்டிங்கன்னா தனியாகவே நமக்கு சிஹெச்ஓக்கு இந்த கொஸ்டின்ஸ் தான் அவங்க கேட்கணும், இதுக்கு மார்க் போடணுன்னே அவங்களுக்கு ஒரு விசியில் கொடுத்துருக்காங்க. விச்சுரல் அசஸ்மெண்ட்டில் இந்த கொஷின்ஸ் கேளுங்க அப்படிங்கிறது, இந்த கொஷினுக்கு ஆன்சர் சொன்னாங்கன்னா இதுக்கு மார்க் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நான் செப்பரேட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்குறேன் அப்படிங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கம்பல்சரி ஃப்யூச்சரில் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவ் ஆகும். இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும், நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.